இப்போ இந்த முருகரை வச்சு நிறைய கதைகள் இங்க பிணைக்கப்பட்டதா நீங்க சொல்றீங்க. இந்த ஞானப்பழ கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பழம் எனக்குத்தான் கிடைத்தது. தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பா. ஆமா, ஞானப்பழ கதை பிறந்தது இப்ப அன்னைக்கு உள்ள ஸ்கிரிப்ட் பிரகாரம். ஸ்கிரிப்டா? இன்னைக்கு உள்ள ஸ்கிரிப்ட் தான். இன்னைக்கெல்லாம் உலகமே ஸ்கிரிப்ட். முருகபுரம் உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்காரு. நாங்கள் வருதா இல்லையா ரெக்கார்டு? அப்போ உலகம் ஃபுல்லாக முருகனை கும்பிட்டுருப்பாங்கல்ல. உலகம் சுற்றி வரும்போதுக்குள்ள கணபதி என்ன பண்ணிட்டார்? தாய் தந்தையரை உலகம்னு சுற்றி ஆட்டையை போட்டார். பூமி அவர் கோச்சுக்கிட்டு எங்க போனாருன்றது நம்ம தலைமருதூர்லேருந்து திரு ஆவினன்குடி வரார். திரு ஆவினன்குடிக்கு வரார். பழனிக்கு. அதான் பழனிங்கிறது அன்னைக்கு ஆவினன்குடிமா. அங்க பழம் நீ யார் சொல்றா? ஞானப்பழம் நீ அப்பா, தமிழ் ஞானப்பழம் நீ அப்பா. அப்ப அந்த கதை பொய் இல்ல. ஏமா நான் இன்னைக்கு தளத்தில் எனக்கு எவிடன்ஸ் தான் நான் பேச முடியும். பெருசா கரூருக்கு அந்தாண்ட வடக்க மலையாள அழிச்சு நகரத்தை உண்டு பண்ணி இன்னைக்குள்ள மலையாள நாடுன்னு வருது. பழனிக்கு வர்ற அதிக பக்தர்கள் மலையாள நாட்டை சேர்ந்த. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கடவுள் தானே. நம்ம யாரு பிரிக்கிறதுக்கு? சரிம்மா, நான் கேட்கிற அவ்வளவு பெரிய தெய்வ விஷயம்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் உண்டாயிட்டார்ல. நீங்க நன்றி கெட்டு போய் அவரை கும்பிட மாட்டீங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில படம் எடுக்க போறாங்க. ஜூனியர் என்டிஆர் தான் ஹீரோவா, அதாவது முருகரா அங்க நடிக்க போறாரு. அதுலேருந்து தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இங்க இப்போ வெற்றிமாறன் அவர் தனுஷை வச்சு இந்த முருகர் படத்தை இயக்க போறாரு. இப்போ அதுலயுமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆயிடுச்சு. முருகனையும் தமிழையும் பிரிக்க முடியாது. நீங்க எப்படி வேணாலும் வச்சிங்கம்மா. நீங்க இன்னைக்கு நான் வேணாம் சாமி, உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன், நீங்க ஏதோ வடநாட்டு சாமின்னு வச்சுட்டு போங்க. சமஸ்கிருதத்தில் என்ன எழுதி வைங்க. வீட்டுக்கு பெனாங்குக்கு போனீங்கன்னா தெரு முருகன் கோயில் இருக்கு. என் தமிழ் மக்கள் பிழைக்க போன இடத்துல. மொரீஷியஸுக்கு போனால் முருகன் கோயில் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில் முருகன் கோயில் இருக்கு. கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. 7500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த கல்வெட்டு, அதுல முருகனோட பெயர் அரண் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் சங்கத்தில் மொத்தம் முதல் சங்கத்திலிருந்து முதல் சங்கம் கவாடபுரத்தில், இடைச்சங்கம் தென்மதுரையில், கடைச்சங்கம் இன்னைக்குள்ள மதுரை, எல்லா இடத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 10,000 வருஷம் வருது. என் முருக வழிபாடு 10,000 வருஷமா இருந்தது. அது அந்த காலத்தில் ஒரு சின்ன கிராமம். அதில் 3 கோடி தேவர்கள் எப்படி செட்டில் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் இருக்கிறது நம்பிக்கைக்கு உரியதாக. அதனால இல்லைம்மா, பின்னால சமஸ்கிருதம் நிறைய பிளண்ட் பண்ணுது. நீங்கள் அது ஆதியில் சிவனோடவும் முருகனோடு இருந்தாலும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 3500 வருஷம் ஆகும். ஆமாம்மா, நம்ம அப்படிலாம் நம்ம சொன்னாதானே இவன் தேவ பாஷை, தமிழ் நீச பாஷைன்ட்டீங்க. அப்புறம் நீங்கள் அப்படிலாம் இருக்கிறவன் பிரிட்டிஷ்காரன் வந்தவொன்னா பீஃப் பாஷையாக கற்றுக்கிட்டீங்க. இப்போ இந்த முருகரை வச்சு நிறைய கதைகள் இங்க பிணைக்கப்பட்டதா நீங்க சொல்றீங்க. இந்த ஞானப்பழ கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ஞானப்பழ கதை பிறந்தது இப்ப அன்னைக்கு உள்ள ஸ்கிரிப்ட் பிரகாரம். ஸ்கிரிப்டா? இன்னைக்கு உள்ள ஸ்கிரிப்ட் தான். இன்னைக்கெல்லாம் உலகமே ஸ்கிரிப்ட். அதனால நீங்க மலையில் என் தலை மருதூர்னு ஒரு ஊர் இருந்தது. என் தலை மருதூரில் சிவபெருமான் பார்வதி இருக்கும்போது நாரதர் ஞானப்பழத்தை கொடுத்த மாதிரியும், அந்த பழத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்காக கொடுங்கும்போது அதில் யார் உலகத்தை சுற்றி வர்றீங்களோ அவங்களுக்கு கனின்றாரு. முருகப்பெருமான் வெளுத்து வாங்குற உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்காரு. முருகப்பெருமான் உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்காரு. நாங்கள் வருதா இல்லையா ரெக்கார்டு? அப்போ உலகம் ஃபுல்லாக முருகனை கும்பிட்டுருப்பாங்கல்ல. உலகம் சுற்றி வரும்போதுக்குள்ளே கணபதி என்ன பண்ணிட்டார்? தாய் தந்தையரை உலகம்னு சுற்றி ஆட்டையை போட்டார். அப்போ அவ்வளவு கண்ணிங் பார்மா. நீ சுற்றி ரேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது, ஏமா நீ சொல்கிற கேளு, உலகத்தை சுற்றி வருவன்னு நீங்கள் சொன்ன சிவபெருமான் பார்வதியும் நியாயமாக உலகத்தை சுற்றி வந்தவனுக்கு தானே கொடுக்கணும். நீங்கள் அப்புறம் ஒன்றையை சுற்றி உலகம்னா அப்போ ஈகோ. நீ எக்ஸாமில் இவனுக்கு மட்டும் ஒரு பொய் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்க. கணபதிக்கு பொய் சர்டிஃபிகேட்டு, முருகனுக்கு பொய் சர்டிஃபிகேட்டு, கணபதிக்கு. என்னோட கேள்வி இப்போ நீங்க இந்த ஞான பழத்தை பத்தி, அதான் என்னோட கேள்வி. அதாமா, அது தலைமருதூர். என் தமிழ் பூமி. அவர் கோச்சுக்கிட்டு எங்க போனாருன்றது நம்ம தலைமருதூர்லேருந்து திரு ஆவினன்குடி வரார். திரு ஆவினன்குடிக்கு வரார். பழனிக்கு. அதான் பழனிங்கிறது அன்னைக்கு ஆவினன்குடிமா. அங்க பழம் நீ யார் சொல்றா? இந்த பழமே நீ, இதுக்கு ஏப்பா நீ கவலைப்படுற, நீயே பழம் அப்படிங்கிறா. அதுக்கு முற்பாடு அது பழம் நீன்னு வருது. அதுக்கு முன்னாடி ஆவினன்குடி தான் சார். எனக்கு அதுதான் சார், எனக்கு இந்த லாஜிக் புரியல. நீங்க அந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, ஆனா பழனியை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்றது எப்படி சார்? தலைமருதூர்ல மாங்கனிக்கு சத்தம் போட்டு அவர் நியாயம் இல்லடா போன அம்மா அப்பாவே கோவிச்சுக்கிட்டு வந்த இடம் திரு ஆவினன்குடி.
அந்த திரு ஆவினன்குடியின மலை உச்சியில இருந்து தான் ஆண்டியாக இருந்து நின்றதுனால தான் அது பழம்னின்னு வந்து ஔவையார் பாடுறான். அதனால் அந்த திரு ஆவினன்குடி தான் என் தலைமை. உண்மையாலும் சொன்னால் திரு ஆவினன்குடியிலேருந்து தான் முருக வரலாறே வருது, பழனியில தான் வருது. பழனியில் இருந்துட்டு அப்புறம் அவர் பெருக 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 திருச்செந்தூர் போகிறாரு, அங்கே அசுரர்கள் வென்றாரு, பரங்குன்றத்துக்கு வராரு, இந்திரனுக்கு உதவி செஞ்சனால இந்திரன் அவன் பொண்ணை கொடுக்குறான் தெய்வ யானையை, திருப்பரங்குன்றத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பழமுதிர் சோலையில் வந்து கணவன் மனைவியோடு இருந்து எல்லா மக்களுக்கும் உதவி குறிஞ்சி நிலத்தில் தான் இருக்காரு. எகைன் பாரு, மலையை சார்ந்த இடத்துல தான் இருக்கிறாரு. ராமச்சந்திரன் சார், என்னோட கேள்வி அது இல்லை. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க என்னால் இந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஆனால் அங்கே வந்து இந்த பழனி முருகனை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு நிகழ்வுகள் நடந்த இடத்த மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தேவையானது இல்லைம்மா, எனக்கு இல்லை நிகழ்வுகள். நீங்கள் பழனிக்கு போகிறீங்க, பாலதண்டாயுதபாணிங்கிறாங்க, பாலதண்டாயுதபாணிங்கிறாங்க. அவன் ஒரு தண்டத்தை கையில் வச்சுக்கிட்டு அவன் ஆண்டியா நிற்கிறான். அப்போ அந்த கதை பொய் இல்லை ஏம்மா, நான் இன்னைக்கு தளத்தில் எனக்கு எவிடன்ஸ் தான் நான் பேச முடியும். எனக்கு எவிடன்ஸுக்கு என்கிட்ட தண்டபாணி இருக்காருங்க. பழனியில் இன்னமும் 1000 வருஷமாக நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வந்து பல லட்சம் இது போகிறாங்க. அப்படி பார்த்தாமா பின்னால் சேர மன்னன் சேர்ந்து மலையாளங்கிற நாடை உண்டு பண்ணுறான். பெருசாக கரூருக்கு அந்தாண்ட வடக்க மலையாள அழித்து நகரத்தை உண்டு பண்ணி இன்றைக்குள்ள மலையாள நாடுன்னு வருது. அங்கே போனவர்கள் எல்லாம் முருக பக்தர்கள் தான் அங்கே போனாங்க. இன்றைக்கும் முருக வழிபாடு கூட வச்சாங்க, வெளியே தெரியாது. பழனிக்கு வர்ற அதிக பக்தர்கள் வந்து மலையாள நாட்டை சேர்ந்தவர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போய் தான் நாகரிகம் அங்கே போச்சு. அதே போல தான் இங்கேருந்த நாகரிகம் தான் வடக்கமும் போயிருக்கு. என் தண்டாயுதபாணியை கொண்டு போய் அங்கே யாராவது ஒருத்தர் கார்த்திகேயன்னு வச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா? எப்படிமா திரு ஆவணன்குடியில் நடந்த நிகழ்வை கொண்டு போய் நீங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சுன்னு சொல்லலாம்? அது நியாயம் இல்லை. அதனால இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழ் கடவுள் அவன் வந்து முருகன்னா அந்த மாதிரி முருகனை வந்து பிரிக்கிறது, அதாவது இந்த கடவுளுக்குள்ளேயே நம்மளே மனுஷங்க தானே, அவங்க கடவுள் தானே, நம்ம யாரு பிரிக்கிறதுக்கு? சரிம்மா, நான் கேட்குற அவ்வளவு பெரிய தெய்வ பிரஷர் விஷயம்னு சொல்லிட்டு இல்லை அவ்வளவு தெய்வ பிரஷர் அப்படி நார்த் இந்தியாவில் உண்டாயிட்டார்ல. நீங்க நன்றி கட்டு போய் அவரை கும்பிடாம விட்டீங்க. ஏன் இந்த நன்றி கட்டத்தானே உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறீங்களா வடக்கே பிறந்தார் தென்னாட்டில் இவங்க மட்டும் கும்பிட்றாங்கன்னு. உங்களை கும்பிட வேணான்னு சொன்னோம் ஐயா. ஊருக்கு நீங்களும் அங்கே முருகப்பெருமானை கும்பிட்டுருந்தீங்கன்னா, டேய் தமிழ் பிள்ளைங்களா மரியாதையாக இருங்க, இது எங்கள் சாமி பார், ஊருக்கு நாங்கள் வச்சுருக்குறோம். நீங்கள் வச்சுருக்கிறது 15-20 கோயில், நாங்கள் 500 கோயில் வச்சுருக்கோம். அப்படி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நியாயம். நான் இப்போ கைலாயம் என்னோடதுன்னு சொல்கிறேன்னா, கைலாயம் எங்கள் தமிழ் கடவுள்னு சொல்கிறேன்னா, கைலாயம் அவங்க உருவாக்கின இடம். அது திபெத்தியர் பௌத்தர்கள் வழிபாடு இருந்தது. அப்புறம் நம்மளுடைய ஆரியர்களும் அதை கைப்பற்றிக்கிறாங்க. அது போகுது. நாங்கள் அதை பற்றி வரலையா? கைலாயம் ஆமையா சிவன்யா போயான்னு விட்டுக்கிறோம். ஒரு மனதில் ஏற்றுக்கொள்ளும் தன்மை வேணுமா? ஏற்றுக்கொள்ள தன்மையே இல்லாதவர்களுக்கு. ரீசன்ட் டைம்ஸில் இப்போ முருகர் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருன்றதை நம்ம பார்க்குறோம். அதுவும் முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாக நிறைய பேர் இப்போ, அதுவும் சிறுவாபுரி திருச்செந்தூர்லலாம் வந்து அலை மோதுது. செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த முருகரை வழக்கம் ஜாஸ்தி. சிறுவாபுரிக்கு போய் நிறைய பேர் வந்து வீடு கட்டியிருக்கான். அதனால அவங்களுக்கு நம்பிக்கையில் வெளியில் வந்து நீங்கள் எல்லாம் சிறுவாபுரிக்கு அங்கே போய் அந்த முருக கடவுள் வேண்டிங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்குன்னு வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு பரிகாரத்துக்காக சொல்லியிருக்காங்க. அவன் அதுக்குன்னு ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போய் அந்த முருகன் கோயிலில் வச்சு அந்த செங்கல் எடுத்துகிட்டு ஓடுறான் அங்கங்கே. இதெல்லாம் மூட நம்பிக்கை. போக வேண்டியதான் அந்த முருகரை பார்த்து ஐயா எனக்கு ஒரு கூட கொடுங்க கேட்க வேண்டாம். இங்கேருந்து செங்கல் எடுத்துகிட்டு போகிறான் காரில், அங்கே திருவாப்பூரில் எடுத்து வச்சு அப்போ திருப்பி காரில் கொண்டுட்டு வரான். இப்படிலாம் இப்போ இந்த மாதிரி இயற்கை இந்த ஒரு நடைமுறையில் வெவ்வேறு மாதிரி மாற்று நிகழ்வு நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இப்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் படம் எடுக்க போகிறாங்க. ஜூனியர் என்டிஆர் தான் ஹீரோவா, அதாவது முருகராக வந்து அங்கே நடிக்க போகிறாரு. அதுலேருந்து தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இங்கே இப்போது வெற்றிமாறன் அவர் தனுஷை வச்சு இந்த முருகர் படத்தை இயக்க போகிறாரு. இப்போ அதுலேயுமே வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த முருகர் அப்படின்ற அந்த ஒரு சொல் எவ்வளோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்ன்றது நமக்கு தெரியும். முருகர்கிட்ட மட்டும் நம்ம விளையாடவே கூடாது. முருகனா அழகுன்னு அர்த்தம், அழகுன்னா தமிழ்னு அர்த்தம். இந்த மூணையும் பிரிக்க முடியாது. முருகனையும் தமிழையும் பிரிக்க முடியாது. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சிங்கம்மா. நீங்கள் வந்து இன்றைக்கி நான் வேணாம் சாமி, உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏதோ வடநாட்டு சாமின்னு வச்சுக்கிட்டு போங்க, சமஸ்கிருதத்தில் என்ன எழுதி வைங்க. ஆனால் முருகன்னா தமிழ்னா முருகன்னு. என் வெளிநாட்டுக்கு போன மக்கள்லாம் பிழைக்க ஓடுனாங்கல்ல, மலேசியாவுக்கு போனாங்க, முருகனை வீட்டுக்கு பெனாங்குக்கு போனீங்கன்னா தெரு முருகன் கோயில் இருக்குது. என் தமிழ் மக்கள் பிழைக்க போன இடத்துல மொரீஷியஸுக்கு போனால் முருகன் கோயில் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் முருகன் கோயில் இருக்குது. சிலாண்ட சொல்ல வேண்டியதில்லை. நல்லூர் கந்தசாமி கோயிலில் கண்கொள்ளா காட்சி இன்னைக்கும் முருகனை வழிபடுறது. ஆஸ்திரேலியாவில் கூட முருகர் கோவில், அது எல்லாமே ஆஸ்திரேலியாவில் லண்டனில் முருகன் கோயில், எல்லா இடத்துலையும் தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இடம் பெயர்ந்தாங்களோ அங்கங்கே முருகனை மறக்கலை.
அதனால் முருகக்கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். லண்டன்லேயும் இருக்கிறாரு, எல்லா அமெரிக்காவிலையும் பல இடங்கள்ல. உங்களோட பாயிண்ட் என்னன்னா வெளிநாட்டுல இருக்கலாம், ஆனா வந்து இங்க நார்த் சைட்ல மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் நார்த் இந்தியாவில் கோவம் வரும். கும்பிடுங்க தெய்வத்தை, முருகனை கும்பிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா வடநாட்டு நாகரிகம் வந்து ஒரு கலப்பின நாகரிகம். ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு இனம்னு அதை சொல்ல முடியாது. பல இனங்கள் ஒன்று சேர்ந்த இடந்து ஒரு 1000 2000 ஆண்டுகளாக வந்து பல இனம் கலந்த இடம். ஆனால் இது தமிழ் இவனுடைய கலப்பினம் இல்லாதது. தக்காணத்துக்கு உண்டான நம்ம டெக்கான் பிளாட்டுங்கிற தக்கான பீடபூமிக்கு தெற்க வந்து கலப்பினம் அதிகம் இல்லை. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திராவிடியன் ரேஸுங்கிற, அதனால தான் திராவிடியன் ரேஸுன்னு சொன்னது காரணம் இந்த 4 மொழியிலும் உள்ள முகபாவனை, அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய நாகரிகம், அவருடைய தெய்வ வழிபாடு எல்லாம் ஒன்றா இருந்ததுனால இது திராவிடர்னு சொல்லிட்டாங்க. கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. 7500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த கல்வெட்டு, அதுல முருகனோட பெயர் வந்து அரண் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ என்ன அப்படின்னா 7500 ஆண்டு, நம்மளே வந்து 3500 ஆண்டுகள் முன்னாடி தான் தமிழ் அப்படின்றது ஒரு தொன்மையான மொழின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ 7500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டுல அரண் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் என் தமிழ் சங்கம் வந்து மொத்தம் 9990 வருஷம். தமிழ் சங்கத்தில் மொத்தம் முதல் சங்கத்திலிருந்து முதல் சங்கம் கவாடபுரத்தில், இடைச்சங்கம் வந்து தென்மதுரையில், கடைச்சங்கம் வந்து இன்னைக்குள்ள மதுரை, எல்லா இடத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 10,000 வருஷம் வருது. என் முருக வழிபாடு 10,000 வருஷமாக இருந்திருக்கு. 10,000 வருஷமாக முருக வழிபாடு. அப்படின்னா நீங்கள் சொல்கிற 7000ங்கிறத விட நான் கூட்டி தான் நான் சொல்கிறேன். என்னுடைய தரவு வேறு. 7000 ஆண்டுகளில் அரண் இருந்தது முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்கிறார். அறம் நெறி கூட நீதி கூடையவன் முருகப்பெருமான். அதனால தான் வேல், எந்த நேரம் வேல் வந்து நீதியை நிலைநாட்டுறதுக்கு வேல். முருக பெருமான் அப்படின்றவர் வந்து இப்போ நீங்க சொல்றது என்னன்னா அவர் வந்து ஆதிக்குடியோட தலைவன். அவர் வந்து ஒரு சிவபெருமான். நான் தான் சொல்றேன், சிவன் ஆதிக்குடிக்கு முன்னாடி தலைவன். அதற்கு பின்னால் வந்து மருத நிலம் வந்து நாகரிகம் தோற்றுவித்த பிற்பாடு, இரும்பு நாகரிகம்லாம் நல்ல நிறைய வந்து வந்த பிற்பாடு படைகளோடு திரட்டி ஒரு 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 அநீதியானவர்களை, அசுரனோ நீங்கள் சூரன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அசுரர்களை வதம் பண்ணாருங்கிறது, அநீதியாய் உள்ளவர்களை கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். இப்போ அதுலேருந்து மக்களை காத்திருக்கார். அவ்வளோதான் சார். நீங்கள் வந்து இந்த பத்மாசுரனை அழிக்கிறத நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, திருச்செந்தூரில் வேல் வாங்குறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அந்த திருச்செந்தூரில் வேல் கொடுத்தது பார்வதி தான், பார்வதி அம்பாள் அப்படின்னு சொல்கிறது இந்த நார்த் இந்தியாவிலேருந்து சொல்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க. சிக்கலில் தான்மா, சிக்கல்ங்கிற ஒரு நாகப்பட்டினத்து பக்கத்தில் இருக்குது. சிக்கலில் தான்மா அம்பாள் வேல் கொடுக்குறாங்க. அம்பாள் சிக்கலில் வாங்கிக்கிட்டு தான் அவர் திருச்செந்தூர் புறப்பட்டு போகிறார். இன்றைக்கி இருக்குது, நீங்கள் போங்க, இன்றைக்கி வேல் கொடுக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து தமிழ் பாரம்பரியம் நம்ம மறக்கலாமா. அவங்க நாகப்பட்டினத்து பக்கத்தில் சிக்கல் இருக்குது. சிக்கலில் வந்து இன்னமும் வந்து வேல் வழங்குற அன்னை வேல் வழங்குற விழா வருஷம் நடக்குது, இப்போவும் இருக்குது. அதனால் அதை வாங்கிக்கிட்டு தான் தைப்பூசத்தன்னைக்கு அங்கே போய் வெற்றியோடு ஜெயிச்சு வராரு. அதனால் எந்த பூசத்து நட்சத்திரத்துலையும் அவர் வெற்றி ஜெயம் வரும். ராமச்சந்திரன் சார், இப்போ நீங்கள் வள்ளியை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, தெய்வானையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அவள் குறிஞ்சி நிலத்தில் உள்ளவ, குறிஞ்சி நில ஒரு அரசனுடைய மகளை கட்டுறாரு. அவரும் குறிஞ்சி நிலத்துக்கு உடையவர். மலையரசி பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்குவார். அதை வந்து நீங்கள் பின்னால் குறத்தின்னு பேர் வந்து அசிங்கப்படுத்தினீங்கன்னு என்ன அர்த்தம்? குறவன், சமயக்குறவர் 4 பேருங்கண்ணா. குறவன் குறத்தினா அறிவுடையவர்னு அர்த்தம். அதை பின்னாளில் மறைக்கிறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்கு வடக்கே இந்த நாகரிகக்காரர்கள் என் தமிழை அழிக்கிறதுக்கு நரிகுறம்பா அப்படின்னா அவனோட சேர்த்து எங்களை பெயிண்ட் பண்ணி, குறவர்னா அறிவாளிகள்னு அர்த்தம். வள்ளி குறத்தினா அறிவில் சேர்ந்த கீர்த்தி உடைய பெண்ணுன்னு அர்த்தம். சமயக்குற ஞானசம்பந்தர் அப்போ வந்து முல்லையனா, அப்பர் முல்லையனா, சுந்தரர் முல்லையனா, மாணிக்கவாசர் முல்லை, அவர்கள் வந்து 4 சமயக்குறவர்னு சொல்கிறீங்களே, அதே தான் வள்ளி குறத்தி. அப்போ திருப்பரங்குன்றத்தில் வள்ளி தெய்வானையோட தானே அவர் காட்சி அளிக்கிறார். இல்லை தெய்வ யானை மட்டும்தான். தெய்வானையோட காட்சி. தெய்வ யானைக்கு திருமணம் நடந்த இடம். அப்போ அது மட்டும் எப்படி திருப்பரங்குன்றத்தில் அறுபடை வீடுல ஒன்று சேரும்? அம்மா அங்கே வந்து அது பிணைக்கப்பட்டதா இருந்தால் இல்லை பிணைக்கப்பட்டதா சேர்ந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை வணங்குதல் இருக்குது 1000 ஆண்டுகளாக. நான் என்ன சொல்கிறேன், நான் தரவுகள் இடத்தை வைத்து தான் நான் தரவுகள் எடுத்துக்கிறேன். திருச்செந்தூர் அங்கே முருகன் இருக்கார், அவருக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க, ரைட், அதை ஒத்துக்கிறோம். பரங்குன்றத்துக்கு வரோம், திருப்பரங்குன்றம் வரோம். பரங்குன்றத்தில் தான் அவருக்கு வந்து திருமணம் நடந்தது. தேவேந்திரன் வந்து தன் மகளை கொடுக்குறான் தெய்வ யானை. அங்கே 3 கோடி தேவர்கள் அங்கே வந்து இருந்தாங்கங்கிறாங்க. அது அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன கிராமம், அதில் 3 கோடி தேவர்கள் எப்படி வந்து செட்டில் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் வந்து இருக்கிறது நம்பிக்கைக்கு உரியதாக இல்லை. அதனால இல்லைம்மா, பின்னால் சமஸ்கிருதம் நிறைய பிளண்ட் பண்ணுது. நீங்கள் எல்லாரும் உலகத்தில் உள்ள ஞானிகள்லாம் வர சொல்லுங்கள். சமஸ்கிருதத்துலேயும் தமிழில் உள்ளேலாம் உட்காந்து நாம் படிக்க வேண்டாம். உலகத்தில் ஞானிகள்லாம் படிக்க சொல்லுங்கள். சமஸ்கிருதத்துலேருந்து உள்ளே வந்து எவ்வளவு பொய் உள்ளே வந்திருக்குன்னு தெரியும்.
காட்டில் நடனமாடி நாட்டில் முடிசூடி இருந்த தலைவன் எங்கள் முருகன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இங்க பேசப்படும் போது இந்த சமஸ்கிருதத்திலேருந்து வந்து சேர்ந்தது தான் இங்க அப்படின்றது தான் உங்களோட ஆமா, ஒரு பெரிய ஒரு சமஸ்கிருதத்தை குற்றச்சாட்டு நீங்களாம் இல்லையா? வச்சுக்கங்க. சமஸ்கிருதம் வந்து உங்களை அழிக்க முடியாது. சமஸ்கிருதம் நீங்கள் வச்சுக்கங்க. என்னையை பொறுத்தவரையிலும் நான் சமஸ்கிருதத்தை வணங்குறேன். நல்ல ஒரு உச்சரிப்புக்கெல்லாம் நல்ல மொழி. அது எவால்வ் ஆனது. அதாவது எவால்வ்னா பின்னாளில் வந்து வளர்ந்த ஒரு மொழி. அந்த அளவுக்கு தான் நான் வந்து சமஸ்கிருதத்தை ஒத்துக்குவேன். அது வந்து ஆதியில் என் சிவனோடவும் முருகனோடு இருந்தாலும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்தே 3500 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் ஒரு 3000 வருஷத்துக்கு பின்னால் தான் வந்தீங்க. அதுக்கும் பிற்பாடு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த சமஸ்கிருதத்தை உண்டு பண்ணீங்கன்னு தெரியாது. அப்படியே ஒரு இல்ல, 500 அது தேவ பாஷைன்னு சொல்லப்படும். ஆமாம்மா, நம்ம அப்படிலாம் நம்ம சொன்னாதானே இவன் தேவ பாஷை தமிழ் நீச பாஷைன்ட்டீங்க. அப்புறம் நீங்கள் அப்படிலாம் இருக்கிறவன் பிரிட்டிஷ்காரன் வந்தவொன்னா பீஃப் பாஷையாக கற்றுக்கிட்டீங்க. எது அன்னைய தேதிக்கு பிராமணர்கள் எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன்ட்ட படிச்சுட்டு சார் பீஃப் இங்கிலீஷ் வந்து மாடுகறி திங்கிற பாஷை. ஏன் தமிழையே நீச பாஷை என்ன? நீங்கள் ஏன் ஆங்கிலத்துக்கு போனீங்க? ஆங்கிலம் பீஃப் பாஷையாச்சா, மாட்டுக்கறி பாஷையாச்சா? மாட்டுக்கறியை தின்னுக்கிட்டு தான் அவன் இங்கே இங்கிலீஷில் ஹவாரியூன்னு கேட்குறான். அவனை போய் அப்புறம் நீங்கள் கேட்டுக்கிட்ட ஐயர்கள்லாம் நீங்கள் தான் அந்த 4 தலைமுறை 5 தலைமுறை நீங்கள் தான் பிரிட்டிஷ்காரங்களோட இருந்தீங்க. அன்னைக்கு நீங்கள் எங்கள் தமிழ் நீச பாஷைன்ட்டு இங்கிலீஷ் பாஷையை கற்றுக்கிட்டீங்களே, என்ன தர்மம் சொல்லுங்கம்மா. எல்லாமே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் ஒன்றும் உங்கள்கிட்ட நான் கேட்கல. ஃபைன் சார். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, முருகர்ன்றது கடவுள்ன்றது பொது சொத்து தான். அவர் ஆதி நான் என்ன தலைவனா சொல்கிறேன்னா, இருக்கட்டும். இதில் சண்டை போட வேணாம். வடநாட்டிலேருந்து முருகர் வந்தாரா, நீங்கள் உங்கள் தரவை வச்சுக்கிட்டு போடுங்க. எப்படி இருந்தாலும் தென்னாட்டில் தானே அதிகமாக இருந்தா, நீ உன் படத்தை முடிக்கும் போது நீங்கள் வந்து நீ திருச்செந்தூர்ல தானே முடிச்சவன். இல்ல, மகாபாரதத்துல கூட நீ அவங்க மகாபாரத சொல்றாங்க ஆரம்பி. சார். ஏம்மா அதுல எவ்வளவு கூட சுப்பிரமணியரோட கதை இருக்கு, அவர் எப்படி உருவாகி இருக்காருன்ற கதையெல்லாம் சொல்றாங்க சார். ஏம்மா அது நீங்க எவ்வளவு ஏத்துக்கவே பெரிய மாட்டீங்க. மகாபாரதம் இருந்தாலும் போனாலும் வந்துமா, என் பாண்டிய மன்னர்கள் போருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த 18 நாள் போருக்கு என் பாண்டிய மன்னர்களும் உதவி செஞ்சிருக்காங்க. இது மகாபாரதத்திலயா சார்? மகாபாரதத்துலமா பாரத போருக்கு எங்க பாண்டியர்கள் சோறு போட்டிருக்காங்க. என் தமிழ் மக்கள் அவனுக்கு சோறு போட்டிருக்கான். அவங்களுக்கு எல்லாரும். மகாபாரதம் அப்ப நீங்க ஏத்துப்பீங்க? ஏம்மா ஒரு நிகழ்வை சொல்றாங்க, அந்த டெக்ஸ்ட்ல நானும் வர்றேன். அதம்மா நிறைய இடத்துல மிகைப்படுத்தி நீங்க ஏன் விட்டுருக்காங்க. மகாபாரதத்தை ஏத்துக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா பாண்டிய மன்னர்களை பத்தி அவங்க குறிப்பிட்டதுனால, சரி பாண்டியர் மன்னர்களை குறிப்பிட்டிருக்காங்க, அதனால நான் இல்லைம்மா, மகாபாரதத்தை மகாபாரதத்தை நான் இடம் ரெஃபரன்ஸ் நான் இன்னும் குருஷேத்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல அவங்க சொன்ன இடம்லாம் இருக்கு. அதனால அந்த இடம் நம்ம ஏத்துக்காம இருக்க முடியாது. இந்திரபிரஸ்தம்னா இன்னைக்கு உள்ள டெல்லி இந்திரபிரஸ்தம், ஆமா. அங்கே தான் வந்திருக்காரு. பக்கத்தில் வந்து துரோணாச்சாரியார் இருந்த ஊர் தான் வந்து இதாக மாறுது. நல்ல பேராச்சு அது. அதனால் துரோணாச்சாரியார் பேர் தான் வந்து பக்கத்தில், டெல்லி பக்கத்துலேயே இருக்குது. எல்லாமே பக்கத்தில் அந்த நிகழ்வு நடந்த இடமெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஒன்றும் ஒரு குறை சொல்லலை. சரி, நடந்திருக்கலாம். அதில் உள்ள கதை வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம், போகலாம் வரலாம். அப்புறமா வரலாற்று ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் வரும்போது அவன் எண்ணத்தெல்லாம் நுழைச்சி மகாபாரத யுகந்தான்னு ஒரு ஐராவதி கார்வேன்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. அதில் போய் பாருங்கள் எவ்வளவு மகாபாரத்தில் உள்ள சொறி இருக்காங்கிறது பார்த்து அசிங்கமாக எழுதியிருப்பாங்க. மகாராஷ்டிராக்காரவங்க அந்த அம்மா யுகந்தான்னு புக் எழுதியிருக்காங்க. ஆக நீங்கள் பெரிய திணிக்கப்பட்டது நிறையா இருக்குதுமா. இதுலேயும் இல்லை, பைபிள் ஆகட்டும், குர்ஆன் ஆகட்டும், தெய்வ வேதங்களில் எல்லா இடத்துலையும் காலப்போக்கில் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் சொறி இருக்காங்க. அது மாதிரி மகாபாரதத்தில் ஏகப்பட்ட சொருகள், ராமாயணத்தில் ஏகப்பட்ட சொருகள். நம்ம அதெல்லாம் வந்து நம்ம எதை ஏற்றுக்கலாம், இன்னைக்கு இடத்தை பொறுத்து தான் கும்பிடணும். ஆனா ராமாயண மகாபாரத நிகழ்வு காசி போகிற விஸ்வநாதர் அங்கே இருக்காரு. சரி, காசி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தலம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம காசியை வணங்கிட்டு வரோம். அது காசி அந்த இருக்கு. நான் இப்போ ஏற்றுக்கிறேன். என் முருகப்பெருமானை வந்து வடக்க தான் பிறந்தானே, எந்த ஊரில் பிறந்தாரு, அது பின்கோடு என்ன இன்னைக்கு சொல்லணும்ல. நீ எனக்கு பின்கோடு, அவர் பின்கோடோடு சொல்லணும் எந்த இடத்துல பிறந்தார். சரி, நீங்க பின்கோடு சொல்லுங்க. என் குறிஞ்சிமலை, நான் தான் குறிஞ்சிமலைன்னு சொன்ன பின்கோடு. நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக என் பின்கோடு வருது. பொதிகை மலை தான் பின்கோடு. பொதிகை தான் என்னுடைய ஆளுமைக்கு உள்ள இடம். இன்னைக்கு இருக்குது, பாபநாசுக்கு மேலே இருக்குது. அது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். அது எனக்கு ஒரு பின்கோடை நான் சொல்கிறேனே. ஃபைன் சார். உண்மையாகவே இந்த முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மற்றதெல்லாம் மக்கள்கிட்டே விட்டுடலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் இறைவனை கும்பிட்டோமா. நல்லா இருங்க.